ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பையன் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணிட்டு பையன் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். லேட்டர் லெவல்ஸ்ல போயிடலாம். இன்னைக்கு ஒரு லாஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். எதை பேஸ் பண்ணி இந்த லாஸ் பண்ணோம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு எக்ஸாக்டா ட்ரேட் எல்லாமே நிஃப்டில எனக்கு ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேட் கிடைச்சது. என்னன்னா வெயிட் பண்ணேன். ஓகேங்களா? ஏன்னா நேற்றுமே நான் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான் பண்ணேன். இன்னைக்கு அந்த ஸ்கேல்பிங் பண்ண வேண்டாம், லாங் ட்ரேட்ஸ் போலான்றது நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் வந்து நமக்கு மல்டிபிள் டைம் ரியாக்ட் ஆகி மூவ் ஆயிட்டு இருந்தது. இந்த லைன் ஜோன் உங்களுக்கு ஆல்ரெடி நேற்றே கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த ஜோன்ல ரியாக்ட் ஆகும்னுட்டு எக்ஸாக்டா அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்தது. நம்ம கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இங்க ரீச் ஆயிடுச்சு. இதுல வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் மார்க்கெட் எங்கேயே நமக்கு ரொம்ப நேரம் கன்சால்டேஷன் ஜோன். அதே போல நிப்டி நம்ம சொன்னது போல இந்த லோன்ற ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து நம்ம ரீடெஸ்ட் எடுத்த நல்ல டார்கெட். இந்த ட்ரேட் தான் நீங்க நான் மிஸ் பண்ணிட்டேன். ட்ரேட் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எக்ஸாக்டா அந்த ட்ரேடை நான் இன்னைக்கு ட்ரேட் எடுக்கல, மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நேற்று நான் ஸ்கேல்பிங் எடுத்தேன். ஓகே, இன்னைக்கு நம்ம லாங் ட்ரேட்ஸ் போகலான்ற வெயிட் பண்ணேன். இப்போ பிரேக் அவுட் கொடுத்துச்சுங்களா, பிரேக் அவுட் ரீடெஸ்ட் அகைன் இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த ட்ரேட் வந்து பாருங்க, நீங்க நான் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். இந்த லெவல்ஸ் தான் ஆல்மோஸ்ட் நான் மெம்பர்ஷிப்ல நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. லைக் நான் மெம்பர்ஷிப்ல இன்னைக்கு லெவல்ஸ் கொடுத்துருக்கேன் தெரியுதுங்களா? இப்போ என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னை ஒன்று நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒன்று அப் சைட்ல பிரேக் அவுட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைட்ல போங்க, லோல பிரேக் அவுட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன்ஸ் போகலாம்னு சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் டார்கெட் அகைன் செகண்ட் டார்கெட் என்ற வியூ சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா? அதே போல நமக்கு லோல பிரேக் அவுட் ஆயிட்டு நமக்கு மொமெண்டம் இந்த ரேஞ்ச் லோ வரைக்கும் போயிருக்கும். எக்ஸாக்டா அதே போல லைக் ஹையர் டைம் ஃப்ரேம்ல நான் லெவல்ஸ்மே கொடுத்துருக்கோம் வரேன் தெரியுங்களா? இந்த லோ அகைன் இந்த பேட்டர்னை கட் பண்ணி நமக்கு இதுதான் நமக்கு இங்க இருந்து நான் ரிவர்சல் ஆகும்ன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, இங்க இருந்து எனக்கு ரிவர்சல் கொடுத்தது. மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் கொடுத்து இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் நான் எனக்கு ஸ்கேல்பிங்ல டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா நான் ப்ரீவியஸோட ஹை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அதான் இன்னைக்கு லாங் ட்ரேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ட்ரேட் கிடைக்கல. எக்ஸாக்டா எனக்கு நான் க்ளோஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் க்ளோஸ் பண்ணா 328 சம்திங்ல தான் ட்ரேடே க்ளோஸ் பண்ணேன். அவ்வளோ நேரம் வெயிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்னு எஸ்எல் ஹிட் ஆகணும், இல்லை ஒன்று டார்கெட் ஹிட் ஆகணும். தெரியுதுங்களா? இப்போ நமக்கு ஒரு ஒரு ரேஞ்ச், இப்போ ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ரீடெஸ்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் சொல்லியிருக்கேன். அகைன் இது வந்து செகண்ட் டார்கெட். இது வரைக்கும் இங்க நான் ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நிஃப்டி அங்கிருந்து நமக்கு ரிவர்சல் ஆகல. ஓகேங்களா? ஆனா லெவல்ஸ் நேற்று கொடுத்த மாதிரி லெவல்ஸ் எக்ஸாக்டா ஒர்க் ஆயிருந்தது. ஆனா இன்னைக்கு நான் கரெக்டா ட்ரேட் எடுக்கும்போது அந்த ரேஞ்ச்ல நமக்கு ரிவர்ஸே ஒர்க் ஆகல. அதே பேட்டர்ன் இங்க நான் டிரா பண்ணி கொடுத்துருப்பேன் பாருங்க, தெரியுதுங்களா? இந்த பேட்டர்ன் லைவ், இப்போ இது எல்லாமே லைவ் மார்க்கெட்ல வர பேட்டர்ன். இப்போ இந்த இடத்துல யாருன்னா ஸ்கேல்பிங் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட்ன்றதை பண்ணிருக்க முடியும். எக்ஸாக்டா இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஈஸியா மூவ்ன்றது நமக்கு நடந்திருக்கும். லைக் இந்த இடத்துல பார்த்துட்டா தெரியும். பேங்க் நிஃப்டி ஜோன் கரண்டா உங்களுக்கு டவுட் இருக்கும், ப்ரோ மெம்பர்ஷிப்ல ஆல்ரெடி யூடியூப்லேயே லெவல்ஸ் கொடுத்தீங்களா, மெம்பர்ஷிப் என்ன ப்ரோ லெவல்ஸ் கொடுப்பீங்கன்னா இது போல லெவல்ஸ் தான் உங்களுக்கு நம்ம மெம்பர்ஷிப்ல என்னென்ன பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நான் எங்க கொடுத்துருந்தேன்னா சார்ட் நான் இங்க கொடுத்துருந்துருப்பேன். அப்ப இந்த இடத்துல கொடுக்கும்போது யாருமே இந்த இடத்துல போய் கால் ஆப்ஷன் போக மாட்டாங்க. ஒண்ணு இங்க வரும்போது தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இங்க கால் ஆப்ஷன் போவாங்க, இல்ல இங்க இருந்து ஒரு புட் ஆப்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்ல போவாங்க. ஓகே, லெவல்ஸ்னா எங்க எடுக்கக்கூடாது, எங்க எடுக்கலாம்னு ஒரு ப்ராப்பர் ஐடியா. ஓகே, இதான் இன்னைக்கு நம்ம மெம்பர்ஷிப்ல கொடுத்த லெவல்ஸ். மெம்பர்ஷிப்ல கொடுத்த லெவல்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. நீங்க நான் தான் லாங் ட்ரேட்ஸ் போலான்ட்டு வெயிட் பண்ணேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4000 ருபீஸ் வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். இந்த லோல எக்ஸாக்டா ட்ரேட் எடுத்திருப்பேன், எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. இந்த ஹை வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஓகே, இந்த ரேஞ்ச் வந்து கட் ஆகும், பையிங் ப்ரெஷர் இருக்கு வெயிட் பண்ணேன். ஆனா லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஆனா இது வந்து ஒரு ப்ராப்பர் லோ பிரேக் அவுட் கிடையாது. இந்த இடத்துல இன்னொரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? ஆனா இது நான் லோ பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் இருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு சப்போர்ட், அகைன் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட். இங்க வந்து நமக்கு இது கட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் வந்து லோ பிரேக் அவுட் ஆகுன்றது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண நான் மிஸ்டேக் கிடையாது, எஸ்எல் ஹிட். அது நம்ம ரீசெண்டா அக்செப்ட் பண்ணிட்டு இதுல வந்து நான் இது மார்க்கெட் தான் தப்பு, என்னோட மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. கரெக்டா ட்ரேட் எடுத்திருந்தோம், எல்லா நாளும் ஹிட் ஆகும்னா ஹிட் ஆகாது, சம் டேஸ் லாஸ்ன்றது ஆகும். அதை டீசெண்டா அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்தாதான் அடுத்த நாள் இதை விட நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரே நாள போட்டு அதை லாஸ் ரெக்கவரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தா நம்ம எக்ஸ்ட்ரா தான் லாஸ்ன்றத பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்ல லாஸ் எப்ப அக்செப்ட் பண்ண லேர்ன் பண்றோமோ அப்பதான் நம்மளால ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவே மாற முடியும். லாஸ் வந்து அக்செப்ட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கு என்ன லெவல்ஸ் எடுத்து மறக்காம பார்த்துடலாம். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்டு சொல்லிட்டு அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களோட கொலீஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் லெவல்ஸ் தெரியாம எடுத்து ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இங்க ஹை போகும், இங்க லோ போகுன்ற லெவல்ஸ் எல்லாருக்கும் ஈஸியா தெரியும். அண்ட் பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க, லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களா, லெவல்ஸ் எந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரா ஒர்க் ஆச்சு, ஒர்க் ஆகலைங்களா அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க.
அண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்க அப்ளை பண்றீங்க மார்க்கெட்ல, அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு ஜஸ்ட் பாக்குறவங்க ஒரு கமெண்ட் பண்றேன். ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அப்புறம் ஒரே நாளுக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்கிறேன், இல்ல ப்ராஃபிட் பண்ணீங்களா, லாஸ் பண்ணீங்களா, இல்ல ஓவர் ட்ரேடால தான் லாஸ் பண்ணீங்களா? இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான கொஸ்டின், இது கண்டிப்பா நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி தான் ஆகணும், மஸ்ட். நிறைய பேர் பிகினர் பார்த்துட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், நீங்க மார்க்கெட்டை எதனால லாஸ் பண்றீங்கன்ட்டு ஒரு 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 ஒன்லைன் வேர்ட்ல கொடுக்குங்க. ஒன்லைன் வேர்ட்னா, நீங்க ஸ்ட்ராட்டஜில மிஸ்டேக் பண்றீங்களா, டிசிப்ளின் எமோஷன்ஸ்ல மிஸ்டேக் பண்றீங்களான்றது கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பிகினர்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணிட்டா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறிலாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அது இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸால தான் அந்த ஆன்சர்ன்றது கொடுக்க முடியும். இப்ப நீங்க பாக்குறவங்க எல்லாமே என்ன கமெண்ட் பண்றீங்கன்னா, நீங்க இன்ட்ராடேல நீங்க லாஸ் பண்றதுக்கான மெயின் ரீசன் ஸ்ட்ராட்டஜியா, இல்ல உங்களோட எமோஷன் ஓவர் ட்ரேடிங் சைக்காலஜி அதனால லாஸ் பண்ணீங்களா, உங்களோட லாங் பாயிண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியல, எமோஷன் சைக்காலஜில நீங்க லாஸ் பண்றீங்களா மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும்? ஜஸ்ட் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பண்ற ஒரு கமெண்ட்னால நிறைய பிகினர்ஸோட ட்ரேடிங் ஸ்கில் கண்டிப்பா டெவலப் ஆகும். அவங்க எல்லாருமே ஸ்ட்ராட்டஜியை ஃபோக்கஸ் பண்ணாம அந்த எமோஷன் சைக்காலஜில ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், ஈஸியா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாறிடலாம். ஏன்னா என்னதான் ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணலாம், இந்த எமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே தெரியும் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எமோஷன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நீங்க எதுல மிஸ்டேக் பண்றீங்க? எமோஷனல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக் பண்றீங்களா, இல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல மிஸ்டேக் பண்றீங்களா, இல்ல ஸ்ட்ராட்டஜில மிஸ்டேக் பண்றீங்களான்ட்டு பாக்குறவங்க ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்பர் நாலேஜ் போய் ரீச் ஆகும். ஏன்னா நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, ஓகே ட்ரேடிங்ல ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணா ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகே, அந்த நாளைக்கான லெவல்ஸ்ன்றதை பார்க்கலாம். நான் ஸ்டில் இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் கட் ஆயிடுச்சுன்னு என்னால வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. அது எப்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியுமானா, நாளைக்கு ஜோன் நமக்கு பிரேக் அவுட்ன்றது ஆகட்டும். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து ஒரு 1 ஹவர் இந்த 57,826 ஜோன்ல நமக்கு கன்சால்டேஷன் இங்க ஆகுது அப்படின்னா, இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டா எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து லோ வரைக்கும் ஈஸியா வந்துடும். இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். பிரேக் அவுட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் டார்கெட். இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்ல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் டார்கெட் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா செகண்ட் டார்கெட்ல இந்த இடத்துல ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பேட்டர்ன் இந்த பிரேக் அவுட் இங்க சஸ்டெயின் ஆகுது, 10:15 வரைக்கும் மார்க்கெட் இங்க சஸ்டெயின் ஆகுதுன்னா அகைன் 57,826 வந்து ரிவர்சல் வரும். இங்க டச் பண்ணி மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால்ன்றது நமக்கு ஆயிடும். ஏன்னா பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்து எந்த கேண்டலுமே 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வைக்கல. அப்ப நீங்க ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் கீழே வச்சதுன்னா திருப்பி வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து ஆயிடும். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ லோ பிரேக் அவுட் சஸ்டெயின் பண்ணணும். அகைன் இந்த ஹையை டச் பண்ணிட்டு 57,826 இங்க இந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியா ஃபர்ஸ்ட் டார்கெட், பிரேக் அவுட் ரேட்டே செகண்ட் டார்கெட். ஓகேங்களா, இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற புட் ஆப்ஷன் ஜோன். இப்போ நீங்க கால் ஆப்ஷன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேட்டர்ன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்து 57 நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 57,903ல ரீடெஸ்ட் எடுக்கணும். நீங்க கால் ஆப்ஷன் போனீங்கன்னா நாளைக்கு குரூஷியல் ஜோன் இந்த 57,900 57,826 குரூஷியல் ஜோன். அப்ப நமக்கு பிரேக் அவுட்ன்றது கொடுக்கணும். அகைன் நமக்கு ரீடெஸ்ட் இங்க இருந்து நம்ம ரிவர்சல்ன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, லைக் இங்க இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன். ஓகே, உங்களுக்கு இங்கவே தெரியும். அப்ப பிரேக் அவுட் கொடுச்சுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட லெவல்ஸ் உங்களுக்கு தெரியணும்ல, ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட லெவல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அதுதான் நமக்கு ப்ரீவியஸா லோவர் கட் பண்ண ஜோன். அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் லோல டிரா பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட். ஓகேங்களா, 50 எக்ஸாக்டா அந்த ஷார்ட் பெஜ்ல பண்ணா நமக்கே தெரியும். இந்த லைன் பண்ண வேணா இந்த ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்ப ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இப்போ இன்னைக்குமே அதே இந்த ரேஞ்ச்ல தான் மார்க்கெட் ரீடெஸ்ட் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும். அப்ப மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க டச் ஆகுதுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகேங்களா, 58,054 ஓகேங்களா, 58,054 ஃபர்ஸ்ட் டார்கெட். அகைன் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் செகண்ட் டார்கெட். ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் இப்போ இந்த பேட்டர்ன் இங்கவே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தூரம் வேண்டாம், இந்த பேட்டர்ன் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கவே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜோன்ல இருக்குன்னா நோ ட்ரேட் தான் நாளைக்கு. ஒன்னு இந்த 57,900 பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட். அப்டென்னா இந்த பேட்டர்ன் ரெசிஸ்டன்ட் போய் ரீச் ஆயிடும். இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்க, அந்த லைன் அப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷோ பண்ற பாருங்களேன், அது இப்போ தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஹை வரைக்கும் போக வேண்டாம். நீங்க இந்த ரெசிஸ்டன்ட் பேட்டர்ன் இப்போ நமக்கு ஒரு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து இந்த ரேஞ்சில் நம்ம ட்ரேட் எடுத்து நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ் 58,380, 58,232, 58,054, 57,903, 57,826, 57,624, 57,486. இதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க.
ஹோப் உங்களுக்கு லைக் இப்போ பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்து 1 ஹவர் கன்சால்டேஷன் 1 ஹவர்லேயே பேட்டர்னுக்குள்ள போயிடுச்சுன்னா கால் ஆப்ஷன் போகும். 1 ஹவர்லேயே பேட்டர்னுக்கு வெளியே வருதுன்னா நமக்கு புட் ஆப்ஷன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹவர்ல லைக் இங்கவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து ஒரு சின்ன ரிவர்ஸ், இங்க போய் கால் ஆப்ஷன் எடுக்காதீங்க, திருப்பி ரீடெஸ்ட்டுக்காக வரட்டும். ரீடெஸ்ட் வரதுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அந்த லோ கீழே போனாலே நம்ம வந்து லைக் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் பிளான் பண்ணணும். ஹைக்கு மேல போச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். அண்ட் லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆச்சு, நேற்று கொடுத்துருந்தோம் லோவை கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பன்லேயே கட் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஒருத்தர் ரீடெஸ்ட் வந்திருக்கும். நான் என்ன இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல கொடுத்துருந்தேன்னா இங்க கொடுத்துருந்தேன், இந்த பாயிண்ட்ல ரீடெஸ்ட் எடுக்கும் கொடுத்துருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு 10 பாயிண்ட்ல நான் இன்னைக்கு என்ன கொடுத்துருந்தேன்னா, ஒன்னு மார்க்கெட் வந்து நீங்க புட் ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த ஹை கிட்ட போச்சுன்னா இங்க இந்த லைன் ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, இந்த ஹை கிட்ட போச்சுன்னா புட் ஆப்ஷன் போங்கன்றத கொடுத்துருப்பேன். இல்லைன்னா இந்த லோ பிரேக் அவுட் கொடுச்சுன்னா இங்க நம்ம ஒரு புட் ஆப்ஷன் போகலான்றது கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே எங்க ப்ரோ கொடுத்துருக்கீங்கன்னா அந்த வாய்ஸ் நோட்ல எல்லாமே கிளியரா மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு கொடுத்துருப்போம்னா எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு ஷோ பண்ற பாருங்க, உங்களுக்கு இது தனித்தனியா கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சார்ட் கொடுத்துருக்கேன், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் நிஃப்டி கொடுத்துருப்போம். எது நமக்கு மொமெண்டம் நல்லா இருக்கோ அது பேஸ் பண்ணி இந்த சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கு. தெரியுதுங்களா இந்த லெவல்ஸ் எல்லாமே. இந்த இந்த வாய்ஸ் நோட்ல என்ன பண்ணா எப்படி போனா நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலான்ற வாய்ஸ் நோட் கொடுத்துருவோம். மெம்பர்ஷிப்ல யாரா ஜாயின் பண்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற மாதிரி ஐடியா இருந்தாலும் நீங்க கோர்ஸ் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் 20 அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஃபைன். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, இந்த லைக் இதோட ஒரு லைன் டிரா பண்ற பாருங்களேன், இதோட லைன் வந்து பாத்தீங்கன்னா 2px டிரா பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருந்தா நான் கால் ஆப்ஷன் போகுன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா எனக்கு டைரக்ட் பிரேக் அவுட், புரியுங்களா? இப்போ நீங்க வந்து இதுக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி க்ளோஸ் அண்ட் கிராஸ்னா என்னன்றத நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணாதான் புரியும். இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா எடுக்கிறதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து இப்போ இந்த ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நேற்று நான் இந்த இடத்துல என்ன டிரா பண்ணிருப்பேன்னா ஒரு பிரேக் அவுட் ஒரு பேட்டர்ன் டிரா பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க தெரியுங்களா? இந்த இடத்துல நமக்கு பேட்டர்ன்ன்றது இருக்கு. இப்போ நேற்று நான் வீடியோல என்ன கொடுத்துருப்பேன் ஞாபகம் இருக்குங்களா? ஒன்னு மார்க்கெட் வந்து இந்த ஹையர் பிரேக் அவுட் கொடுத்து இப்படி போச்சுன்னா கால் ஆப்ஷன், இல்லைன்னா இந்த லோ பிரேக் அவுட் போச்சுன்னா நமக்கு புட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்போ திருப்பி பிரேக் அவுட் கொடுத்துருச்சுங்களா, அகைன் இதுல ரெசிஸ்டன்ஸ், திருப்பி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா, இந்த ரேஞ்ச். இப்போ என்னன்னா இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே எப்படி கட் ஆனா நம்ம க்ளோஸ் அண்ட் கிளாஸ் இந்த இடத்துல ப்ராப்பர் க்ளோஸ் கொடுத்து ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் இந்த டார்கெட் வரைக்கும் ஈஸியா கொடுத்துருக்கோம். இதுதான் இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க, நான் தான் இன்னைக்கு எடுக்கல ட்ரேட்ஸ். ஏன்னா இன்னைக்கு நான் லாங் ட்ரேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நேற்றே ஒரு ஸ்கேல்பிங் பண்ணும்போது இன்னைக்கு எதுக்காக ஸ்கேல்பிங், லாங் ட்ரேட் போய் நம்ம கண்டிப்பா ஸ்கேல்பிங்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். மினிமம் ஒரு 12,000 ஆச்சு நீங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா லாஸை பீட் பண்ண அது ரெக்கவரி பண்ணு போனதான் நமக்கு அதிகமான லாஸே நமக்கு மார்க்கெட்ல வரும். அப்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டு போறது தான் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் மார்க்கெட்ல. ஓகேங்களா, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். அண்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். லைக் நான் சொல்ற லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டில் என்னோட வியூ வந்து பாத்தீங்கன்னா இனிமே என்னோட வியூ வந்து ஓவரால் புட் ஆப்ஷன் ஜோனுக்கு போகல. இப்போ எங்க புட் ஆப்ஷன் ஜோனுக்கு போகும்னா மார்க்கெட் வந்து 25,538 கிட்ட கீழே போகுதுன்னா தான் பிரேக் அவுட் ரேட்டஸ் இங்க ஒரு பெரிய ஃபால். அது வரைக்குமே இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் வந்து கால் ஆப்ஷன் ஜோன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கால் ஆப்ஷன் ஜோன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும். இப்போ பிளைண்டா கால் ஆப்ஷன் எடுத்துருங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரையும். இப்போ என்னன்னா பேட்டர்ன் ரிவர்சல் ஆகணும். இப்போ நேற்று என்ன சொல்லியிருப்பேன்னா உங்களுக்கு லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் மாத்தி நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்களேன். இந்த இடத்துல நேற்று நான் என்ன கொடுத்துருப்பேன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு ரிவர்சல் ஆகணும். அப்ப நமக்கு ப்ரீவியஸோட ஹை எது, அப்ப ட்ரெண்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லிப்பேன்னா ஒன்ஸ் இந்த ஹையை நமக்கு மார்க்கெட் வந்து கட் பண்ணிட்டு போகுது அப்படின்னா பேட்டர்ன் கட் ஆயிட்டு இப்படி நமக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். கரெக்டுங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு ஹைன்றது கட்டே ஆகல. அப்ப என்ன லோவ கட் ஆயிருக்கு. அப்ப பேட்டர்ன் இன்னும் ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல நமக்கு எங்க பேட்டர்ன் நமக்கு ஒரு ஹியூஜ் ரிவர்சல் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தெரியும் எந்த இடத்துல நமக்கு ஹியூஜ் ரிவர்சல். அப்ப நீங்க கால் ஆப்ஷன் நீங்க போகணும் அப்படின்னா 25,776க்கு மேல போச்சுன்னா தான் நீங்க கால் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்ப இந்த பேட்டர்னோட லைக் லோ அகைன் ஹை லோ ஹை லோ அகைன் ஒரு ஹை லோ வந்துருக்குங்களா? அப்ப நீங்க என்னன்னா இங்க இருந்து இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்து இந்த ரீடெஸ்ட் எடுத்தா தான் இங்க இருந்து கால் ஆப்ஷன் போக முடியும். அப்ப அது வரைக்கும் நான் என்ன ப்ரோ பண்ணலாம்னா லைக் வெயிட் தான் பண்ணணும். இந்த ஜோன் வரைக்கும் வெயிட் தான் பண்ணணும். லைக் சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். லாங் ட்ரேட்ஸ் நீங்க போனோம்னா இந்த 25,776க்கு மேலதான் லாங் ட்ரேட்ஸ் நம்மளால போக முடியும். இப்போ ஏன்னா இது இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க, நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ பேட்டர்னை கட் ஆயிடுச்சு நிறைய பேர் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பாங்க. அது என்ன ஃபேக் பிரேக் அவுட். அப்ப எப்படி ப்ரோ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல ஹை கட் ஆயிருக்கான்னு பாருங்க. எந்த இடத்துலயுமே ஹை கட் ஆயிருக்காது. இப்போ பேட்டர்னை கட் பண்றது வேற, ஹை கட் பண்றது வேற. எல்லாருமே அது இதை நினைச்சுதான் ஃபேக் பிரேக் அவுட்னு எடுத்துறாங்க. அப்போ ஒரு ஹை கூட இன்னுமே மார்க்கெட் கட் பண்ணல.
அப்போ ப்ரீவியஸோட ஹை எது நமக்கு 25,776 தான் ப்ரீவியஸோட ஹை. அப்போ அந்த ஹையை நமக்கு பிரேக் அவுட் கொடுத்தா தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோனுனா ரிவர்சல் தான், இன்னுமே ரிவர்சல் தான். ஓகே ஃபைன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாளைக்கு வந்து லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் 25,000. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்னா இந்த ஜோனுக்கு மேலே போனால் தான் கால் ஆப்ஷன் போகணும். இப்போ நீங்க ட்ரேட் நாளைக்கு எடுக்கிறீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணும், ஸ்டில் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்க்கெட் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இங்கே டிராவல் ஆயிட்டுன்னா 25,665. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஃபாலோ ஆகும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். 25,665 இது சேஃபர் ஜோன். ரிஸ்க் ஜோன் என்னன்னா 25,626. இதான் நமக்கு சேஃபர் ஜோன் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். 25,626, 25,655 இந்த ரேஞ்ச் கிட்ட வந்து நம்ம புட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னோட வியூ இது வரைக்குமே மார்க்கெட் வந்து இன்னுமே ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஒன்று நமக்கு இங்க கிடைச்சதுன்னா சேஃப், இல்லை இங்க கிடைச்சதுன்னா நமக்கு கொஞ்சம் ரிஸ்க். இப்போ ப்ரோ நான் லாங்கா புட் ஆப்ஷன் போனோம் அப்படின்னா 25,538க்கு கீழே மார்க்கெட் போகுதுன்னா தான் நம்ம லாங் புட் ஆப்ஷன் போக முடியும். அகைன் நமக்கு டைரக்டா பிரேக் அவுட் ரீட்டர்ஸ் திருப்பி மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும். அதுக்கு நமக்கு என்னன்னா பேட்டர்ன், இப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு ட்ரெண்ட் வந்து லோவர், இப்போ நோட் பண்ணிக்கோங்க. என்னதான் நீங்க ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணணும், அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தான் அது ரிவர்சல் ஆக போதா, இல்லை மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போக போதா டவுன் ட்ரெண்ட்ல போக போதான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஸ்டில் பாருங்களேன், இந்த ஹைல இருந்து எங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்ட்ன்ற மூவ் என்ன தெரிஞ்சிருக்குங்களா? இது வரைக்குமே டவுன் ட்ரெண்ட் தான். அப்ப மார்க்கெட் வந்து ப்ரீவியஸோட ஹையை கட் பண்ணிட்டு போனா மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ன்றது மூவ் ஆகும். அதற்கு ட்ரெண்ட் போகிற போக்கிலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்பயே நம்ம புட் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ண வேண்டியதுதான். நமக்கு ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ட்ரெண்ட் கட் ஆகுனா நமக்கு எப்ப ட்ரெண்ட் கட் ஆகும் இந்த ரேஞ்ச்ல, அப்ப நம்ம சேஃபா ஒரு லிமிடெட் லாஸ் வச்சு நீங்க ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். அதுக்கு தான் மார்க்கெட்டிங் இந்த ரேஞ்ச் 25,665 புட் ஆப்ஷன், 25,626 இங்க இந்த ரேஞ்ச் புட் ஆப்ஷன். இப்போ மார்க்கெட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், இதுல தேர்ட் டார்கெட். ஓகேங்களா? எங்கவே ட்ரேடிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்கேஸ் இந்த லோ பிரேக் அவுட் கொடுக்கட்டும், ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் கொடுக்கும்னு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. மேபி நாளைக்கு கொடுத்துன்னா திருப்பி ட்ரெண்ட் கட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரேக் அவுட்ன்றது கொடுத்துச்சு, இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் இதுக்குள்ளே டிராவல் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்சல் இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகைன் வந்து 25,665, 25,626 இந்த ரேஞ்சில் அகைன் ஹை போயிட்டு ஃபால், திருப்பி ஹை, அகைன் திருப்பி வந்து இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? 25,594, 25,538 இந்த ரேஞ்ச். இப்போ இதுவுமே பிரேக் அவுட் கொடுத்தா திருப்பி ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுவாங்க. இங்க போய் கால் ஆப்ஷன், இப்போ இங்க போய் கால் ஆப்ஷன் போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸோட ஹை இதானே, அப்போ மார்க்கெட் இந்த ஹைல போயிட்டு திருப்பி சப்போர்ட் எடுக்குன்னா இங்க தான் கால் ஆப்ஷன் எடுத்து போகணும். இங்கவே கால் ஆப்ஷன் எடுத்து போகக்கூடாது. சப்போர்ட் அப்படின்னா அந்த சப்போர்ட்ல மார்க்கெட் டச் பண்ணுதுன்னா ப்ரீவியஸோட ஹைன்றது ஒன்று இருக்கு, அந்த ஹையை கட் பண்ணாதான் நமக்கு மார்க்கெட்ன்றது மூவ் ஆகும். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய லேர்னிங் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம நாளைக்கு லெவல்ஸ்ன்றதை பார்க்கலாம். இப்போதைக்கு லைக் நிஃப்டியில கால் ஆப்ஷன் போகணும்னா மினிமம் இந்த ஜோனை கட் பண்ணாதான் நம்ம லாங் கால் ஆப்ஷன் போகணும். அது வரைக்கும் சின்ன சின்னதாக இந்த சப்போர்ட் லைன் வச்சு நீங்க ஸ்கேல்பிங்ல வேணா கால் ஆப்ஷன் ஜோனை போய்க்கலாம். லாங் கால் ஆப்ஷன் போக முடியாது உங்களால். ஓகே ஃபைன். ஆனால் லாங் புட் ஆப்ஷன் போகலாம். நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன் 25,821, 25,776, 25,717, 25,714, 25,665, 25,655, 25,626, 25,009, 25,594, 25,538. ஓகேங்களா? அதான் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல்ஸ். இன்கேஸ் அந்த லெவலை தாண்டி மார்க்கெட் போகுதுன்னா நான் மெம்பர்ஷிப் அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஹோப் உங்களுக்கு லெவல்ஸ் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. போன வீடியோஸ்க்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த அனலிசிஸ் வீடியோவில் பார்க்கலாம். மெம்பர்ஷிப் அண்ட் போஸ்ட் யாரா ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி என்கொயரி பண்ணி டேரக்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலிசிஸ் வீடியோவில் பார்க்கலாம்.